இருக்கு பாருங்க. இந்த மரத்தோடைய மட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இது எங்கள் கொல்லையில் இல்லை. அந்த பாருங்க, அவங்க தான் வந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் லைனாக வச்சுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் பெரிய வேலை செஞ்சுன்னா கேந்தின்னு சொல்லுவோம். சாமந்தி பூ இந்த மாலை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பூ கிட்ட வந்து ஒரு 3 மணி போல் கிளம்பிட்டோம். ஒரு 2:30 3 மணி போல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வசக்தி கோவில். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 4-5. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா, அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வந்தாச்சு. என்னன்னே தெரியல, 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்களா, திடீர்னு வந்து சனிக்கிழமை வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் நானும் தம்பி பாப்பா 3 பேரும் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, ஹஸ்பண்ட் வந்து சனிக்கிழமை ஆஃபீஸ் போயிருந்தாங்க. ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தம்பி பாப்பா 3 பேரும் வந்து வந்திருந்தோம். நைட்டு வந்து வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கிரிவெல்லாம் சுற்றிட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. மறுநாள் நாள் காலையிலே தான் வந்து வந்தாங்க அம்மா வீட்டுக்கு. அண்ணன் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொல்லியிலேருந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாளா. இப்போ வந்து இந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கொட்டை காமிச்சிருப்பேன்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடு. அங்கே வந்து போகிறதுக்காக வந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வெறுப்பேற்றிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் நடந்து வந்துட்டுருக்கேன்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கொல்லைக்கு போகிறதுக்கு வழி. இது ஒருக்கு பாருங்கள், இது மட்டும்தான் வழி. வண்டி வேறு எதுவுமே வந்து எங்கள் கொல்லைக்குள்ளே வர முடியாது. அதனாலே வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தேக்கங்கன்று இருக்குல்ல, அது வந்து நட்டுருக்கான் கொஞ்சம். அப்புறம் மற்றது பயிரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறவங்க, எங்களுக்கு கொல்லிக்கும் மேலே வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கொல்லி வெய்யால் வந்து அவங்க கொல்லிக்கு வந்து ஏர் ஓட்டும் போதெல்லாம் வந்து அப்படியே அண்ணனை கூப்பிட்டு ஓட்டிப்பான். அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை பிடிச்சவங்க இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்தில் தான் நாகரிகம் தெரியாமல் சில பேர் வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து மற்றவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையோடு வந்து இன்னும் திரிஞ்சிட்டு தான் இருக்காங்க. இருக்குது பாருங்கள், இந்த மரத்தோடைய மட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இது எங்கள் கொல்லையில் இல்லை, அந்த மரம் பக்கத்து கொல்லி தான். அவங்க வந்து கீழே விழுந்துட்டு அப்படியே அங்கேயே விட்டு வச்சுருந்தாங்க, அதை எடுத்து போடாமல். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முள் குத்திட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இது பண்ணது என்னென்னவோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னா, அண்ணா வீட்டு கொல்லியில் வந்து இன்றைக்கி வந்து செடி நடுறாங்க. அந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம நிறைய பேர் கடையில் வந்து வாங்கி சாமிக்கு வந்து பூ வைப்போம்ல, அந்த பன்னீர் ரோஸ் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் வந்து இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இது ஒருக்கு பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வந்து வாய்க்கால் வையால் தண்ணி வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் அண்ணன். நாங்கள் வந்து எனக்கு தெரியாது இந்த செடிலாம் வந்து நடுறாங்கன்னு சொல்லிட்டு, எதர்ச்சியாக தான் நான் வந்து ஊருக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வரலன்னா அண்ணன் அண்ணி 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நட்டுட்டு இருந்திருப்பாங்க. நாங்கள் வரவே அண்ணன் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அண்ணன் வந்து என்னை வந்து குட்டின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. வா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு செடி நடணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறமா சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம், பாப்பா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்தா, அம்மா வந்து இருக்காங்கள்ல, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. சரி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தான் அண்ணன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட விவசாய நிலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொல்லையில் வந்து சாமி வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க குலதெய்வமாக நினச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுவாங்க. அப்படி தான் இது எங்கள் கொல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சாமி. பச்சையம்மான் வந்து அம்மா வீட்டுடைய குலதெய்வம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி நாங்கள் வந்து வச்சு வழிபடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் சாமி கும்பிட்றது, இந்த பொங்கல் வருதில்ல போகி பொங்கல், அங்கே அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது, அது மாதிரி டைமில் வந்து சாமி கும்பிடுவாங்க. மற்றபடி ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்தா சாமி கும்பிடுவோம். ஏதாவது இந்த நம்ம பயிர் வைப்போம்ல, முதல் விவசாயம் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட, குலதெய்வ சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் எல்லா விவசாயமே இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி தான் வந்து பண்ணிட்டு தான் சாமிலாம் கும்பிடுவோம். அண்ணன் வந்து சாமி பூச்செடியிலே பூவெலாம் பூத்து இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சு, அப்புறம் பத்தி கற்பூரம் சாக்லேட்டு வெத்தலை பக்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். இவங்க வந்து தான் அண்ணி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்களுடைய சொந்த அத்தை பொண்ணு, அப்பாவுடைய அக்கா பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. சாமி என்ற கல்பரை ஏற்றிட்டு அப்புறம் நம்ம எந்த கொல்லையில் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த கொல்லையோடைய மூலையில் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிடுவோம்.
அப்புறம் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செடி நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணன் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து இங்கே இங்கே வந்து இந்த பூச்செடிலாம் விற்கிறதுக்கு வந்து ஒரு கார்டன் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம வந்து செடியெலாம் வந்து வாங்கிட்டு வருவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடியோடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா 30 ரூபான்னு கொடுப்பாங்க. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாவோ என்னவோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெளியூரில் தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ணன் பசங்க 2 பேர் கையாலேயும் அப்புறம் தம்பி யோகேஷ் இட்டுட்டு போயிருந்தேன். அவன் கையாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அது கையை அதை வச்சு வைக்கிறது போது வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறவங்க கையால் வந்து செடி நட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவங்க கையால் வந்து பார்த்திங்கன்னா செடி வச்சான். ஃபஸ்ட்டு செடி வந்து 3 பேர் கையாலே பிடிச்சி மண்ணை தள்ள சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்கும், ஒரு ஐதீகம், அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை தானே காரணம். அது மாதிரி வந்து செடி வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டு போனேன்னா செடியில் இருக்கிற இந்த கவர் மட்டும் எடுத்து போட்டுட்டு போனேன். அண்ணன் வந்து மண்ணை தள்ளிட்டு வந்துட்டு இருந்தான். அண்ணன் பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் லைனை வச்சுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு வாய்க்காலையும் வந்து அண்ணன் வந்து ஒரு 30 செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அது எத்தனை செடி இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. பாவம் இந்த பசங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி நட்டு முடிக்கிற வரைக்குமே. தம்பி கூட ஒரு கட்டத்தில் டயர்டாகி வந்து உட்காந்துட்டான். ஆனால் அண்ணன் பசங்க 2 பேரும், அண்ணன் பையன் வந்து 3rd போகிறான் அந்த டைமு, பாப்பா வந்து யூகேஜி போகிறான். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லி ஃபுல்லாகவே செடி எடுத்து வச்சாங்க. மண் வந்து செம்ம சூடாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் ஆன உடனே மழை வர மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேட்லாம் நல்லா சில்லுன்னு. அதுக்கப்புறம் அந்த தரையெல்லாம் வந்து சூடு வந்து கம்மியாயிடுச்சு. இங்கே பாருங்கள், வேர்வை சொட்ட அவ்வளோ நேரம் எங்கள் அண்ணன் பசங்க 2 பேரும் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வரவே இல்லை. அங்கே தண்ணி வருது, அங்கே உட்காந்து விளையாடிக்கிட்டு என்னால் முடியாதுப்பா, எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அண்ணன் பசங்க தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ணனும் ஐஸ் வச்சுட்டு இருந்தான். உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டே இருந்தான். பாவம் 2 பேரும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா செடி நட்டு முடிக்கிறதுக்கு 3:30 போல் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்தோம். ஈவினிங்கு 5:30 ஆகிடுச்சி. 6 ஆகுது. இப்போ 6 ஆகி கிளைமேட் வந்து பாருங்கள் நல்லா வெளிச்சமாக சூப்பராக வந்து இருந்துச்சு. எங்கள் கொல்லி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலாட்டை போட்டிருந்தாங்க. அது எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ கரும்பாக தான் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் தூரத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் கரும்பு, அதெல்லாம் மட்டும் நல்லா பச்சை பசைன்னு இருக்குது. இந்த கொல்லி ஃபுல்லாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நட்டிருந்தோம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சி விட்டுட்டு இருந்தான் தோட்டத்துக்கு. ஈவினிங் வந்து செடி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்ணுடைய அந்த தரை வந்து நம்மளே கூட இந்த மொட்டை மாடியில் செடி வைக்கும் போதில் ஈவினிங் டைமில் வச்சுன்னா சூப்பராக வந்து வளரும். ஏன்னா வந்து நல்லா இருக்கும்ல, வெயில் இல்லாமல். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து வேர் வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா வந்து அப்படியே நான் வந்து கொல்லியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். பக்கத்து கொல்லையில் வந்து மலாட்டை பிடுங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்குமே இப்போ அண்ணன் செடி நட்டுருந்தால அது மேலே, அப்புறமா இன்னொன்று 3 குழி வந்து பார்த்திங்கன்னா மலாட்டை போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க போன வாரம். அண்ணா வீட்டு கொல்லையில் வந்து கொஞ்சமாக வந்து குண்டுமல்லி செடி போட்டிருக்காங்க. அண்ணி 2 பேர் தான் பறிக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களால பறிக்க முடியாதில்ல. அண்ணன் பசங்க 2 பேர் சின்ன பசங்க, அவங்களால செய்ய முடியாது அப்படின்றதுனால கொஞ்சமாக மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இதுவே பறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அரும்பு இருந்திருக்கு. கொஞ்சம் முன்னாலே வந்திருந்தால் பறிச்சு இருந்திருக்கலாம். பொழுது போயிடுச்சா, பாப்பா வர வீட்டில் விட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து கண்டிப்பாக அழுதுட்டு தான் இருந்திருப்பா. தூங்கும் போது விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் அழுதுட்டுருப்பான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் வந்து கிளம்பிட்டேன். அப்படியே பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக பூ வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பறிச்சுக்கிட்டே வந்து போயிட்டேன்.
எனக்கு குண்டுமல்லி பூனா ரொம்ப 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 பிடிக்கும். சூப்பராக இருக்கும் அதனுடைய வாசனை. அப்படியே நல்லா நீட்டாக வச்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சில வருஷங்களே ஆயிடுச்சு பூ வச்சே. உடனே மொட்டை அடிச்சதுனால வைக்க முடியல. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேந்தின்னு சொல்லுவோம். சாமந்தி பூ இந்த மாலை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பூவு. இதுவுமே அண்ணன் வீட்டுக்குள்ளி தான். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தேக்க மரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தால, இதுதான் தேக்க மரத்துக்குள்ளே அந்த குட்டியாக ஒரு டிராக்டர் இருக்கும், அதை வச்சு ஓட்டி அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து வச்சுக்கிறான். அண்ணன் வந்து என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்னா, இந்த பூ வந்து வாங்குவாங்கல்ல காலையிலே டைமில் வந்து இந்த குண்டு மல்லி அப்புறம் அந்த மாதிரி பூலாம் வந்து வாங்கி பஸ்ஸுக்கு வந்து அமுச்சு விட்டுருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்னொருத்தர் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போய் கொடுத்துருவாங்க. அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே கொஞ்சம் பூவெலாம் வந்து இப்போ இந்த பூ விவசாயம்லாம் நாங்கள் வந்து பண்ணதே கிடையாது எனக்கு மேரேஜுக்கு முன்னால் வரைக்கும். அண்ணன் வந்து எப்போ வந்து இந்த பூ வாங்குற அந்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து தான் மாற்றி கொல்லையில் வந்து பூச்செடி நட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஈவினிங்கில் வந்து மோட்ரு வந்து இறைச்சிட்டு இருந்துச்சு, அந்த ரோஸ் செடிக்கு வந்து பாய்ச்சிட்டு இருந்தாங்கள்ல, அதுக்காக எங்கள் கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் வந்து தெரியாமல் வந்து வெட்டிட்டாங்க. அப்போவே வந்து கேஸ்லாம் கொடுத்தாங்களாம். வெட்டினதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் கொல்லையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:45 போல் ஆயிடுச்சு. நிலாலாமே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆனாலும் வெளிச்சமாகவே தான் இருந்துச்சு. பால் வந்து கறந்து அண்ணி வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த கொட்டாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பசங்க 4 பேரும் வந்து இதில் தான் இருக்காங்க. அம்மா மட்டும்தான் வந்து ஊருள்ள இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பூ போட்டிருக்காங்கல்ல, காலையிலையும் எழுந்து பெருக்கணும். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே அண்ணன் வந்து கொல்லையில் தான் இருக்கான். அந்த கொட்டாயில் தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு லாபம் வரும் நஷ்டம் வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஏரி வந்து இருக்குது. அந்த ஏரி உள்ளே தான் வந்து வரணும். தண்ணி இல்லாத டைமில் ஏரி உள்ளே வந்து வந்துடுவோம். தண்ணி இருக்கிற டைம் வந்து ஏரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ரோடு வந்து போட்டிருக்காங்க. அது மேலேயே வந்து வந்துடுவோம். அப்புறமா அம்மா வந்து நைட்டு நாங்கள் வரும்போது சமைச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா எங்களை வந்து பார்த்துட்டு அழுதுட்டு ஓடி வந்துட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா மறாவது நாள் திங்கட்கிழமை ஒரு 1:30 போல் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னென்னா அப்படியே கோவிலுக்கு போயிட்டு நான் ஈவினிங்காக டைப்ரைட்டிங் கிளாஸ் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூச்செடி வந்து நட்டுருக்காங்க. நாங்கள் அங்கே அண்ணன் வீட்டு கொல்லையில் நடுறப்போ தான் இவங்களும் இங்கே நட்டுட்டு இருந்தாங்க. அண்ணன் வீடு அக்கா கொல்லியும் பக்கத்தில் தான். அண்ணன் கொல்லி அக்கா கொல்லியும் அப்படியே நடந்தே போயினா ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். 3 செடி வந்து வச்சுருந்தாங்க எனக்கு. ஒயிட் கலரு, அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர், ஒரு ரெட் கலர் 3 செடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் நட்டுன்னு சொல்லிட்டு அக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலும் நம்ம தான் தோட்டத்துக்குள்ளே போய்டுவோம்ல, அப்படியே தோட்டத்துக்குள்ளே போனோம். அக்கா வீட்டு கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செடிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ரோஸ் செடி வந்து வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போகலான்னு பறிச்சுட்டு, அப்புறம் இந்த மல்லி தோட்டத்தில் ஒரு ரோஸ் செடி இருக்குல்ல, அதில் வந்து இவ்வளோ பூ இருந்துச்சு. அதையுமே அப்படியே வந்து பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் கனகாமரம் பாப்பாவுக்கு வந்து வச்சு விடலான்னு சொல்லிட்டு பறித்து கொடுத்துட்டு இருந்தா அக்கா. அப்புறம் பறித்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 3 மணி போல் கிளம்பிட்டோம். ஒரு 2:30-3 மணி போல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வசக்தி கோவில். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 4-5 ஊர் தள்ளி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2023 வருஷப்பரப்பு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வரவே முடியல. எங்கள் மேரேஜ் ஆனது வந்து நாங்கள் அடிக்கடிக்கு இந்த கோவிலுக்கு தான் போவோம். நான் மேரேஜுக்கு முன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம் வந்து வருவேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சைக்கிளவே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வேலையில் பிரச்சனையாக இருக்குது, போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு வெயிலாக தான் இருக்குது, ஒரே என்ன சொல்கிறது, வெயில் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் கிளாஸ் 5 to 6 போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஒரு 5:15 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளாஸ் போகும்போதெல்லாம் 5:30 ஆயிடுச்சு.
அங்கே போயிட்டு 5:30 to 6 வந்து டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு அப்படியே அங்கே ரோட்டில் இருந்தே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன், பேக் எடுத்துகிட்டு வா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை, எல்லா காயும் வந்து காலி. அப்படியே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வாழைப்பழம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ 50 ரூபான்னு சொல்லி கருப்பூர வாழைப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பாப்பா வந்து இப்போலாம் என்னென்னு தெரில, அடிக்கடிக்க பழம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கா வாழைப்பழம். அதனால் சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறிகளும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே நமக்கு தான் வந்து பிரித்து எடுத்து வச்சா தானே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில காய் அழுவக்கூடிய காய் இருக்குல்ல, இந்த வெண்டைக்காயெலாம் வந்து மற்ற காய் கூட வந்து வைக்கக்கூடாது. அதனால் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான். என்ன சமைக்கிறதுனே தெரியல. அப்புறமா வந்து சரி கொஞ்சம் சாதம் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, அது இருந்துச்சு. தம்பிக்கு பாப்பாவுக்கு மட்டும் பால் சாதம் போட்டு கொடுத்தா பாப்பா வந்து சாப்பிடவே இல்லை, தம்பி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறமா நான் மட்டும் கொஞ்சமாக வந்து சாதம் வடிச்சிட்டு இந்த முட்டை இருக்குல்ல, ஃப்ரைட் ரைஸ், இது சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அது வந்து செஞ்சிட்ருந்தேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ஏறிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெள்ளிக்கிழமை 1 கிலோ 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். வண்டியில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனால் பழம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி நல்ல தக்காளியெலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதை விட வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.